ஹலோ மக்களே! வெல்கம் டூ அனதர் வீடியோ. ஸோ நம்ம ப்ரிவியூல பேசுற மாரி எல்லாமே மேட்ச்ல நடந்துட்டு இருக்கு. நம்ம பிரெடிக்ஷன்ஸ் எல்லாம் ரைட்டா போயிட்டு இருக்கு. நான் நியூசிலாந்துக்கு ஒரு எட்ஜ் குடுத்திருந்தேன். அதே மாரி நியூசிலாந்தும் வின் பண்ணி ஃபைனல்ஸ் வந்துட்டாங்க. ஸோ அதே மாரி சவுத் ஆஃப்ரிக்கா வந்து எல்லா ஐசிசி நாக் அவுட்ஸ்ல என்ன நடக்குமோ வழக்கம் போல நியூசிலாந்து தான் அவங்கள வெளிய தள்ளுவாங்க. இந்த வாட்டி நியூசிலாந்து வெளில தள்ளிட்டாங்க. இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா ஒரு ரிவெஞ்சா இருந்தாலும் சவுத் ஆஃப்ரிக்கா வெர்சஸ் நியூசிலாந்து ரிப்பீட்டா தான் அமைஞ்சிருக்கு 2015க்கு. ஸோ இந்த வீடியோல நம்ம வந்து நியூசிலாந்து வெர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ரிவ்யூ தான் பார்க்க போறோம். திஸ் இஸ் நாட் அவுட் கிரிக்கெட் பாட்காஸ்ட் பிரசன்டட் பை பாட் 61. ஸோ வெல்கம் டு வீடியோ. நம்ம வழக்கம் போல நம்ம சந்தோஷ் bro நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய் ஹாய். ஸோ இந்த மேட்ச்ச பத்தி எல்லாமே டாஸ்லேருந்து ஒன்னொன்னா ரிவ்யூ பண்ணலாம். நம்ம ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருந்தோம் டாஸ் வின் பண்ற டீம் தான் மேட்ச் வின் பண்ண போகுது. டாஸ் வின் பண்ணி பேட்டிங் போல்டா எடுக்கணும். பிட்ச் செம்மையா இருக்கு. ஒரு ஹைவே ரோடு மாரி இருக்குன்னு சேஸ் பண்றது வந்து ஒரு நல்ல டிசிஷனா இருக்காது அப்படின்னு நியூசிலாந்து அத கரெக்ட்டா பண்ணாங்க. ஸோ நீங்க வந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எட்ஜ் குடுத்துருந்தீங்க. ஸோ உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன மேட்ச் பத்தி? நான் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஏன் எட்ஜ் குடுத்துருந்தேன்னா, அவங்க கன்டினியூஸா அந்த ஐசிசி நாக் அவுட்ல வந்து ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல. ஆனா இந்த வட்டம் கொஞ்சம் செட்டில்டான டீமா இருக்காங்களே, கண்டிப்பா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நெனச்சேன். ஆனா எனக்கு வந்து மேட்ச் பார்க்கும்போது ஒரு டிசப்பாயின்ட்மென்ட் தான் இருந்துச்சு. ஒரு கிரிக்கெட் ஃபேனா நம்ம என்ன நெனைப்போம், ஒரு செமி ஃபைனல் டாப் 2 டீம்ஸ் 2 பேருமே ம். ஈக்குவலா ஸ்ட்ராங்கான டீம். 2 பேரும் ஆப்போசிட்டா விளையாடும்போது கண்டிப்பா ஒரு ஃபுல் கான்டெஸ்ட் இருக்கும். லாஸ்ட் பால் வரைக்கும் ஒரு த்ரில்லிங்கான ஃபினிஷ் இருக்கும் தான். நம்ம அத தானே ம். ப்ரிவ்யூலயுமே ம். பேசுனோம். ஆனா அது நம்மளுக்கு இல்லாத ஒரு ஒன் சைடட் மேட்ச்சா போனது தான் எனக்கு ஏன் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து நாக் அவுட்னால இப்படி விளையாடுறாங்க? அவங்களுக்கு என்ன லேக் ஆகுது? அது ஏன் அந்த பிளேயர்ஸ்க்கான அந்த ஸ்கில் இல்ல ஆனா அவங்க இப்போ ஐபிஎல்ல பெர்ஃபார்ம் பண்றாங்க. ம். ம். சவுத் ஆஃப்ரிக்கா பிளேயர்ஸ் ஐபிஎல்ல ம். விளையாடுறாங்க. ம். அவங்க ஐபிஎல் மேனேஜ்மென்ட்ல விளையாடும்போது அவங்க நாக் அவுட்டும் சரி, ஃபைனல்லயும் சரி நல்ல ம். பெர்ஃபார்மன்ஸ் ம். குடுக்குறாங்கல்ல. ம். அவங்க டீம்ன்னு வரும்போது அவங்களுக்கு ஏன் அது அங்க ம். மேனேஜ்மென்ட் சைட்ல எதுவும் அந்த ஒரு பிரச்சனை இருக்கா? இல்ல பிளேயர்ஸ் கிட்ட அந்த ஸ்கில் இல்லையா? அப்படிங்கிறது ஆக்சுவலி பிளேயர் ஸ்கில்ல நம்ம குறையே சொல்ல முடியாது. அவங்க எல்லாமே டாப் கிளாஸா இருக்காங்க. இங்க வந்து மென்டலா அதாவது கிரிக்கெட் வந்து 20% தான் ஸ்கில் இருக்கிற கேம். மீதி 80% மென்டலா நம்ம என்ன கிரவுண்ட்ல ப்ரொடியூஸ் பண்றோம் தான். ஸோ இந்த கேம் பத்தி ஒன் பை ஒன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நியூசிலாந்து பேட்டிங் ஆட வந்தாங்க. பேட்டிங் ஆட வரும்போது அதே மாரி நம்ம என்னலாம் ஹைலைட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஷம்சி ஆடியே ஆகணும். இங்கிடிக்கு போவாதீங்கன்னாங்க. ஏன் இங்கிடிக்கு போக்கூடாதுன்னு சொன்னது வந்து எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா, கடைசியா இங்கிடிய போட்டு செம்மையா அடிச்சுட்டாங்க. ஷம்சி அதாவது மகாராஜ் மட்டும் தான் ஒரே ஸ்பின்னர். அவர நீங்க மில்க் பண்ணி ஆடிட்டீங்க அப்டின்னா முடிஞ்சுச்சு அங்கேயே. அங்க உங்களுக்கு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷனே இருக்காது. இது எல்லாமே அதே மாரி நடந்துச்சு. நம்ம சொன்னது எல்லாமே மேட்ச்ல நடந்துருந்துச்சு. அண்ட் நியூசிலாந்து பேட்டிங். அது ஃபர்ஸ்ட் நம்ம கிரெடிட் குடுத்தே ஆகணும். டக்குனு வில்லியம்ஸ் அவுட் ஆன உடனே என்னடா அதாவது ஸ்டார்ட்டிங்லேருந்து இவங்க அடிச்சுட்டே இருந்தாங்க. வில்லியம்ஸ் அவுட் ஆன உடனே வில்லியம்சனும், ரச்சின் ரவீந்திராவும் ஒரு செம்ம பார்ட்னர்ஷிப். ரச்சின் ரவீந்திராவுக்கு ஒரு 100, வில்லியம்சனுக்கு ஒரு 100. ஸோ அந்த இன்னிங்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரச்சின் ரவீந்திரா, வில்லியம்சனும் எப்படி ஆரம்பிச்சாங்கன்னா, ஸ்லோவா தான் ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்க இன்னிங்ஸ் ப்ராக்ரஸ் ஆக அவங்க கிட்ட டிஃபரண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஷாட்ஸ் வச்சிருக்காங்க. ம். வில்லியம்சன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் விளையாடுறாரு. ரிவர்ஸ் ஸ்வீப்பும் விளையாடுறாரு, ஆஃப் சைடு, லெக் சைடு எல்லா சைடுமே. நான் ஒரு ஷாட் நேத்து பார்த்தேன். 2, 3 ஷாட் அந்த மாரி அடிச்சாரு. மிட் ஆன்ல ஒரு பிளேயர் இருக்காங்க. இது கவர்ஸ். கவர்ஸ்ல ஒரு பிளேயர். அந்த 2 பிளேயருக்கும் நடுவுல ஒரு சின்ன ஒரு கேப் தான் இருக்கு. அதுல அவரால பேஸ்லயும் 4 அடிக்க முடியுது, ஸ்பின் போட்டாலும் 4 அடிக்க முடியுது. அவ்வளோ ஸ்கில் வச்சிருக்கும்போது, அந்த ஸ்கில் அவங்க வந்து அப்படியே ரெப்ளிகேட் பண்றாங்க கிரவுண்ட்ல. ரச்சின் ரவீந்திராவ எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர்கிட்டயுமே அந்த லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு இருக்கிற அந்த ஃப்ளோ, ம். ம். அந்த அழகா அந்த கிரேஸ். ஹேண்ட் ஃப்ளோ ம். அதெல்லாம் பார்க்கும்போது சூப்பரா விளையாண்டாங்க. அதனால இப்போ நம்ம நேத்து இந்தியா, ஆஸ்திரேலியா ப்ரிவ்யூல என்ன சொன்னோம்? ஃபேப் 4ன்னு ஏன் ஸ்டீவ் ஸ்மித், கோலிய சொல்றோம்? நாக் அவுட் மேட்சஸ்ல அவங்க விளையாடுவாங்க. நாக் அவுட் மேட்சஸ்ல அவங்க கண்டிப்பா அடிப்பாங்க அப்படின்னு. அதே தான் இன்னைக்கு நடந்திருக்கு. அந்த ஃபேப் 4ல இருக்கிற 3 பேரு நாக் அவுட்ல ம். விளையாண்டுருக்காங்க. ம். 3 பேருமே 50 பெர்ஃபார்ம். அடிச்சிருக்காங்க. ஒருத்தர் செஞ்சுரி அடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு குடுக்குற அந்த பேருக்கும் ஏத்த மாரி தான் அவங்களோட ஸ்கில்லும் இருக்கு. அவங்களோட கேமும் டெவலப் ஆகி போயிட்டு இருக்கு. ஸோ பழைய ஃபேப் 4 பத்தி நீங்க சொன்னீங்க. புது ஃபேப் 4ல நம்ம ரச்சின் ரவீந்திராவ சேர்த்துடலான்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அத தான் சொல்றேன். நம்ம இப்போ இப்போ கில்லு, ஜெய்ஸ்வால் வந்து இந்தியன் டீம் ம். பிளேயர்ஸ். ம். அவங்கள வந்து நம்ம நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார், நெக்ஸ்ட் ம். வேர்ல்ட் ம். கிரிக்கெட்டோட சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அவங்களெல்லாம் நம்ம ம். டேக் பண்றோம், மென்ஷன் பண்றோம். ஆனா நம்ம இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ன்னு எடுத்துட்டோம்னா, இப்ப ரச்சின் ரவீந்திராக்கு அந்த பேர் இன்னும் வரல. ம். ம். இப்ப ம். கில்ல நான் எப்படி சொல்றேன், ஜெய்ஸ்வால் எப்படி அதுக்கு ஈக்குவலா தான் நான் பார்க்குறேன். ம். ரச்சின் ரவீந்திராவையும் சரி, இப்போ ஆப்கானிஸ்தான்ல ஒரு பிளேயர் இப்ராஹிம் அஸ் சட்ரான், ஆ. ரஹ்மானுல்லா குர்பாஸ் இவங்க எல்லாரையுமே அவங்களுக்கு ஈக்குவலா பார்க்கலாம். ஏன்னா அவங்களும் அதே டெக்னிக்கல் ஸ்கில் இருக்கு அவங்க கிட்ட. செம்மையா அவங்களும் விளையாடுறாரு. ரச்சின் ரவீந்திரா ஐசிசி ஓடிஐ டோர்னமெண்ட்ஸ்ல மட்டுமே 5 செஞ்சுரீஸ் ம். அடிச்சிருக்காரு. ம். அவர் அடிச்ச ஓடிஐல அடிச்ச 5 செஞ்சுரியுமே அ ஐசிசி ஈவென்ட்ஸ்ல அடிச்சார். அப்பன்னா எந்த அளவுக்கு அவர் பிரஷர் அப்சர்வ் பண்ணி ஆடுறாருன்றது செம்ம குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம். அவர் ஏற்கனவே சொன்ன மாரி அந்த புது ஃபேப்பர் அதாவது ஆல்மோஸ்ட் பழைய ஃபேப் 4ஓட காலம் முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட்.
ஸோ புது ஃபேப் ஃபோரில் நம்ம வந்து அப்படியே அந்த வில்லியம்சனை தூக்கிட்டு ரச்சினை ரீப்ளேஸ் பண்ணுற நிலைமைக்கு அவர் எடுத்துகிட்டு வந்துட்டாரு. அது வந்து ஒரு ஏன்னா நம்ம இன்னொரு ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் என்னன்னா, அவர் ஒரு இன்ஜுரியிலேருந்து வராரு. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், தலையில ஒரு இன்ஜுரி அடிச்ச உடனே, இவர் ஆடுவாரா மாட்டாரான்னு தெரியல. அந்த ட்ரை சீரிஸ் அவர் ஃபுல்லா ஆடல. அ ஏன்னா நீங்க வந்து தலையில அடிபட்டா ஒரு ட்ராமாக்குள்ள போவீங்க. இது எல்லாமே அவர் ஃபேஸ் பண்ணி, இப்போ வந்து கரெக்ட்டா வந்து ஒரு பேஸ்க்கு வந்திருக்காரு. வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இந்தியா கூட மட்டும் தான் அவர் மிஸ் பண்ணாரே. ரச்சின் ரவீந்திரா இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஆல் டைம் கிரேட் பிளேயரா ம். இல்லன்னா, அது ஆச்சரியம். அது எனக்கு ம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ம். ஏன்னா, அவர்கிட்ட அந்த ஸ்கில் செட் எல்லாமே இருக்கு. அவர் கண்டிப்பா இப்போ நம்ம ரிக்கி பாண்டிங், விராட் கோலி, அந்த சச்சின், விவிஆர் ரிச்சர்ட்ஸ் அந்த மாரி நெறைய பிளேயர்ஸ சொல்றோம்ல. அந்த மாரி அவரு மாடர்ன் டே கிரிக்கெட்ல இது மாடர்ன் டேக்கும் மாடர்ன் டே இந்த ம். இப்போ ம். ம். வர்றது. அதுல வந்து அவரு சத்தியமா ஒரு கிரேட் பிளேயரா வர்றதுக்கான எல்லா வாய்ப்புமே இருக்கு. ம். ஸோ அதான். இப்போ ரச்சின் செம்மையா ஆடிட்டாரு. வில்லியம்சன் செம்மையா ஆடிட்டாரு. அண்ட் வில்லியம்சன் பத்தி என்னோட ஒரு கருத்து என்ன அப்டின்னா, அந்த அந்த என்ன சொல்றது? என்ன ஆனாலுமே அந்த டீமுக்காக ஆடுற ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து நம்ம வந்து மத்த அதான் சொன்ன மாரி மத்த எந்த பிளேயர்ஸ் கிட்ட இருந்தும் அது வர முடியாது. ஏன் ஃபேப் 4 நம்ம அவங்கள சேர்த்துருக்கோன்றதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் அவங்க டைம் அண்ட் அகைன் குடுத்துட்டே இருக்கிறனால தான் நம்ம அவங்கள வந்து ஒரு பெரிய ஃபிகரா அவங்க பார்த்துட்டே இருக்கோம். பெருசா சுத்தல, பெருசா ஹிட் ம். பண்ணல வில்லியம்சன். ஆனா அவரால 100 ஸ்ட்ரைக் ரேட்லயும் செஞ்சுரி அடிக்க ம். முடியுது. ஆக்சுவலி கோலி என்ன பண்ணாரோ, அதுதான் பண்ணாரு. அந்த கிரவுண்டுக்கு, அந்த பிட்ச்சுக்கு, அந்த பேஸ்க்கு என்ன தேவையோ, நீ ஒரு பக்கம் ரச்சின் அடிக்கிறியா? நீ அடி. நான் ஒரு பக்கம் உனக்கு ஆங்கர் பண்றேன்னு சொல்லிட்டு, அவரும் ஒரு 100 அடிச்சாரு. டக்குன்னு இந்த 2 பேரும் 100 அடிச்சோனே, அங்கேயே முடிஞ்சு போச்சு. என்ன பொறுத்தவரைக்கும் கேம் வந்து இவங்க 2 பேரும் 100 அடிச்சோனே, கண்டிப்பா 350, 360 வரப்போகுதுன்னு தெரியும். ஆனா, அது வந்து யார் எடுத்துட்டு போறா அப்படின்றதுக்கு வந்து டாரில் மிச்சலும், கிளென் பிலிப்ஸும் ஒரு கிளென் செம பிலிப்ஸ். ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா, அவங்களுக்கு வந்து ஃபினிஷர் இல்ல. அதாவது பொலார்ட் மாரி இல்ல. ஹர்திக் பாண்டியா மாரி ஒரு ஆள் இல்ல. அப்புறம் வந்து நீங்க ஆஸ்திரேலியால பார்த்தீங்கன்னா, மேக்ஸ்வெல் மாரி இல்ல. ம். லிவிங்ஸ்டன் மாரி எல்லாம் இவங்கலாம் பெரிய பெரிய சிக்ஸ் அடிக்கிறவங்க. ஆனா கிளென் பிலிப்ஸ், டாரில் மிச்சல்லாம் பார்க்கும்போது, அதாவது ரோப்ப தாண்டி உள்ள விழுந்தாலும் 6 தான். 2வது ஃப்ளோர்ல விழுந்தாலும் 6 தான். இவங்கலாம் அந்த ரோப்ப தாண்டி அடிக்கிற அளவுக்கு இவங்களுக்கு அந்த பவர் இருக்கு. அந்த பவர் ஜெனரேட் பண்ணுவாங்க. நெறைய ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ் போடுவாங்க. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு மினி பார்ட்னர்ஷிப் வரும்போது ஆக்சுவலி சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ரொம்ப க்ளூலெஸ் ஆயிட்டாங்க. ஒரு ஸ்டேஜ்க்கு மேல ஏன்னா அங்க வந்து பாலும் வந்து உங்களுக்கு எதுவுமே பண்ணல. பிட்ச் ரொம்ப ஃப்ளாட் ஆயிடுச்சு. உங்களுக்கு அதாவது நெறைய எக்ஸ்பர்ட்ஸும் சொன்னாங்க, "நீங்க 2 ஸ்பின்னரோட அங்க போலன்னா என்ன ஆவீங்கன்றது உங்களுக்கு தெரியாது." இதே தப்பு தான் இங்கிலாந்துமே பண்ணாங்க. வெறும் நாங்க ஆதில் ரஷீதோட போய்க்கிறோம்ன்னு. இவங்க ஏன் வெறும் மகாராஜோட போனாங்கன்னு இனிமே தெரியல. அட்லீஸ்ட் சம்ஜி ஆடியிருக்கணும். நீங்க ஒரு 20 ஓவர் ஸ்பின்னே போடாம முல்டர் அடிக்கிறாங்க, ரபாடாவ அடிக்கிறாங்க, யான்சன் அடிக்கிறாங்க, இங்கிடி சொல்லவே தேவையில்ல. அவர் ஓடி வந்து என்ன சொல்லுவாங்களா, எல்லாரும் எவ்வளோ ஸ்பீடா போடுறான்னு பார்ப்பாங்க. ஆனா இங்கிடி மட்டும் வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்லோவா போடுறாங்க அப்படின்னு தான் நம்ம அந்த மீட்டர் செக் பண்ண இல்ல வேண்டியதா இருக்கு. இனிஷியலா இவர இங்கிடி போட்டது வந்து கொஞ்சம் ஒர்க் ஆச்சு. ஆனா டெத்ல பிலிப்ஸும் மிச்சலும் பால் ஒண்ணுமே அடிச்சுட்டாங்க. ஆவலல்ல. அதாவது நீங்க ஸ்லோவர் பால் எப்போ போடுவீங்கன்னா, அந்த பிட்ச்ல குத்தி அது கிரிப் ஆயி டர்ன் ஆகும். அது ஒண்ணு இப்படி இல்ல. ஆஃப் கட் இப்போ வந்து நான் ரைட் ஹேண்ட்ல வச்சிருக்கேன்னா, ஆஃப் கட்டர் இப்படி இப்படி உள்ள போகும். லெக் கட்டர்னா இப்படி வெளில போகும். அது எதுவுமே ஆவாம குத்தி நேரா வருது அப்படின்னா, யாரா இருந்தாலும் அடிக்க போறாங்க. ம். ஸ்லோவா இருக்கு. பால பார்த்து அடிக்க போறாங்க. ஸோ பிலிப்ஸும் மிச்சலும் அது செம்மையா யூஸ் பண்ணிட்டாங்க. கடைசியா ரபாடாவ கொண்டு வந்தாரு. அவரையுமே போட்டு செம்ம அடி அடிச்சுட்டாங்க. அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியலன்றப்போ, ஒரு மாரி டெம்பா பவுமா செம்மையா வந்து ஒரு இதாயிட்டாரு. கன்ஃப்யூஷன் கன்ஃப்யூஸ் ஏன்னா ஆயிட்டாரு. அது இவங்க விளையாண்ட விளையாட்டு அப்படி. அ அதுதான் சொல்லுவாங்க. அதுதான் நம்ம விளையாடுற விளையாட்டு வந்து ஆப்போசிட் டீம்ல இருக்கிற கேப்டனும் சரி, பிளேயர்ஸையுமே அவங்க ஃபீல்டிங் நிக்கும்போதே ம். அவங்கள வந்து ஆ டிமோட்டிவேட் பண்ணணும். அதேதான். அவங்கள யோசிக்க வைக்கக்கூடாது. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற யோசிக்க வைக்காத மாரி நம்ம விளையாடணுங்கிறத இவங்க கரெக்ட்டா பண்ணாங்க நியூசிலாந்து. அதுக்கப்புறம் நம்ம 2ண்ட் இன்னிங்ஸ்க்கு வந்தோம்னா, சவுத் ஆப்பிரிக்காவுமே எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் எங்க பண்ணாங்க? இல்ல. ஆங்க. சவுத் ஆப்பிரிக்கா நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. பவுமா தான் கொஞ்சம் பவர் பிளேல வந்து பால்ஸ வந்து நெறையா அதாவது 360, 370 அடிக்கணும் சேஸ் பண்ணோம். நீங்க கதா மாரி பேட் எடுத்துன்னு வந்து வர்றதெல்லாம் சீராம, அவர் அப்பதான் டிஃபென்ஸ் ஆடுறாரு. 1, 2ன்னு ஆடிட்டு இருக்காரு. அதாவது நம்ம பவுமா அப்படி விளையாட ம், ஆரம்பிச்சதுனால தான் ரிங்கல்டனுக்கு ஒரு பிரஷர் வந்துச்சு. ம், அவர அடிக்கணும் அப்படின்னுங்கிறதுனால தான் அவர் ஒரு ம். ரேஷான ஷாட் ஆடி அவர் அவுட் ஆக முடிஞ்சுச்சு. நீங்க அந்த அண்டர் லைட்ஸ்ல பால் ஸ்கிட் ஆகும். நீங்க அந்த ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல 70, 80 அடிக்கலாம் நீங்க எப்படி ஒரு 360 சேஸ் பண்ண முடியும்? அது அங்க வாய்ப்பே கிடையாது. பவுமா ரொம்ப டாட் பால் ஆட்டாரு. இவர் சொன்ன மாரி ரிக்கல்டன் அவர் தான் அதாவது டீகாக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா வந்து அவர் தான் அடிக்கிற பிளேயர். அவரும் போனதுக்கப்புறமா ரசீவ் ஆண்டர்சன் வந்தார். அங்க எனக்கு தெரிஞ்சு 8வது ஓவர், 9வது ஓவர்ல தான் 2, 3 4 அடிச்சாங்க. அதுவரைக்கும் அவங்க அடிக்கவே இல்ல. அவங்க பவுலர்ஸ போட விட்டுட்டே இருந்தாங்க. அதாவது நீங்க எப்போ ஒரு பவுலர யோசிக்க விடாம அவன் லைன்ல போட வச்சுட்டே இருக்கீங்களோ, அவன் நல்லா போட்டுட்டே தான் இருப்பான். நீங்க 2, 3 ஷாட் ஆடி நீங்க ட்ரை பண்ணி அவன எப்ப யோசிக்க வைக்கிறீங்களோ, அப்பதான் அவன் தப்பு பண்ணுவான். அப்பதான் அவன் பேட் பால்ஸ் போடுவான். அப்பதான் நீங்க வந்து அத பனிஷ் பண்ண முடியும். இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிய வந்து அவங்க எடுக்கவே இல்ல. எடுக்கவே இல்ல. ஏன்னா, எனக்குமே அந்த ஐடியாலஜி புரியவே இல்ல. இவங்க என்ன நெனைக்கிறாங்க? 360 எப்படி சேஸ் பண்ண முடியும்? பவர் பிளே மேக்ஸிமைஸ் பண்ணாமன்னு புரியவே இல்ல. இவங்க அதாவது ஏன்னா இன்னொன்னு,
அந்த பவர் பிளே முடிச்சக்கப்புறமா அவங்களுக்கு நல்லா தெரியும், அவங்களுக்கு சாண்ட்னர்ன்னு ஒரு பவுலர் வந்து போட போறாரு. அதாவது நம்மளோட நியூசிலாண்டோட கேப்டன். அதுவும் இல்லாம இந்த மைக்கேல் பிரேஸ்வெல்லும் நல்லா போடுற ஒரு பவுலர். கிளென் பிலிப்ஸும் வந்து சிப் இன் பண்ண முடியும். இங்க அவங்களுக்கு அந்த மாரி சிப் இன் பண்றதுக்கு கூட வேற ஸ்பின்னரே இல்ல. பட் அழகா ஒண்ணு பண்ணாரு மிச்சல் சாண்ட்னர். அவர ரொம்ப லேட்டா தான் கூட்டிட்டு வந்தாரு. அது அப்போ கொஞ்சம் ரன்ஸ் அடிச்ச உடனே, ஆனா மிச்சல் சாண்ட்னர் அவங்களால அவங்க என்ன பொறுத்தவரைக்கும் ரொம்ப க்ளூலெஸ் ஆயிட்டாங்கன்னு நான் நெனைக்கிறேன். அதான் நீங்க சொன்னது எல்லாமே கரெக்ட்டு. சவுத் ஆஃப்ரிக்கா எனக்கு பவுமா ப ரிங்கல்டன் அவுட் ஆனதுக்கப்புறம், வாண்டர் டூசன் வந்ததுக்கப்புறம், அவர் கொஞ்சம் ஹிட் பண்ணி, ஒரு ஆன் பார் நியூசிலாந்து வந்து 20 ஓவர்ஸ் கம்ப்ளீட் ஆகும்போது என்ன ரேஞ்சில இருந்தாங்களோ, என்ன ரன்ல இருந்தாங்களோ, அதே ரன்னுக்கு இவங்களும் வந்தாங்க. ஒரு 150 வரைக்கும் ஆன் பார்ல தான் இருந்தாங்க ம், 2 ம், டீமுமே. ம். அதுக்கப்புறம் தான் ஆக்சுவலி இன்னுமே கொஞ்சம் அஹெடா இருந்தாங்க சவுத் ஆஃப்ரிக்கா. அஹெடா தான் இருந்தாங்க. ம். அங்க என்னன்னா, சாட்னருங்கிற ஒரு நியூசிலாண்டோட அவர் தான் துரும்பு சீட்டு அப்படிங்கிற மாரி, அவர் கேப்டனாவும் இருக்காரு. அதனால அவரு இன்னுமே அவருக்கு தெரியுது. எப்ப அவர எடுத்துட்டு வரணும், எடுத்துட்டு அவரே அவர் வரக்கூடாதுன்னு. மேல ஒரு பயங்கரமான அக்கவுண்டபிலிட்டி எடுத்துக்கிட்டு, அவரே கொண்டு வந்து, ம். அவர ஆக்சுவலா இவங்க என்ன பிளான் பண்ணியிருக்கணும்னா, அவர தள்ளி விடுறதுக்கு தான் பிளான் பண்ணியிருக்கணும். ம். அவர வந்து எப்படியாவது விளையாண்டு தள்ளி விட்டுருக்கணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணாம, இவங்க வந்து கிளாசன் எனக்கு அவ் அவர சாட்னர் அட்டாக் பண்ணதெல்லாம் எனக்கு அதாவது சுத்தமா பிலிப்ஸ் இருக்காரு, ம். பிரேஸ்வெல் இருக்காரு. உங்களுக்கு ஹென்ரிக்கு ஆல்ரெடி இன்ஜுரி ஆயிடுச்சு. வந்து போடுவாரான்னு தெரியல. நீங்க அவரெல்லாம் அதாவது இத்தன பேர் இருக்க அதாவது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து யாரு ம். ஹென்ரிக்கு இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா, நீங்க பிலிப்ஸ தான் நெறைய பேர் போட வைக்கணும். நீங்க அவரெல்லாம் அட்டாக் பண்ணல. 2 ரைட் ஆர்ம் ஸ்பின்னர் இருக்காங்க. அவரெல்லாம் அட்டாக் பண்ணாம, நல்லா போட்டிருக்க சாண்ட்னர அட்டாக் பண்ண போய் தேவையில்லாம உங்க விக்கெட்ட இப்ப குடுத்துட்டீங்க. கிளாசனுக்கு என்னன்னா, அவரால சாட்னர தள்ளி விட்டுட்டு, பிலிப்ஸும், பிரேசிலும் வந்தா அவங்களோட ஒரு ஓவர்ல 4 சிக்ஸ் அவரால கண்டிப்பா அடிக்க முடியும். ம், அப்ப ம், அங்க நீங்க மேனேஜ் பண்ணிக்கலாம் ரன் ரேட் எல்லாமே. ம். அத அதுதான் அங்க மிஸ் ஆவுது. யார எப்ப அட்டாக் எனக்கு பண்ணணும்? தெரிஞ்சு அவங்க அதாவது டக்குன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நல்லா செட்டில் ஆயிட்டு வந்துட்டே இருந்தாங்க. பவும் அவுட் ஆனாரு. வேண்டர் டசனுக்கு ஒரு செம பால் செம போட்டோம். பால். செம்ம பால் அதாவது எல்லா ஸ்பின்னர்ஸுமே வந்து அதாவது கையில நெறைய வித்த வச்சிருப்பாங்க. அதாவது ஸ்லைடர்ன்னு ஒரு பால் இருக்கும். அண்டர் கட்டர்ன்னு ஒரு பால் இருக்கும். ஆர்ம் பால் இருக்கும். ஆனா, இவரு என்ன பண்றாரு அப்டின்னா, அவரோட லோட்லயே வந்துட்டு இத இப்டி இறக்கணுமா? வேணாமா? கொஞ்சம் பாஸ் பண்ணி போடலாம். பேட்ஸ்மேனுக்கு அந்த டிஃபரன்ஸ்லாம் தெரியவே தெரியாதுங்க. அந்த அந்த விஷயத்துல தான் சாண்ட்னர் செம்ம கிளவரான பவுலர். ஒரு பால் போட்டாரு வேண்டர் டெசனுக்கு. அது கரெக்ட்டா ரொம்ப லூப்பாயி ஸ்லோவா வர மாரி வந்துச்சு. இவரும் வந்தாரு கரெக்ட்டா. நல்லா நெனச்சு பாருங்க. ஒரு 60 அடிச்ச பேட்ஸ்மேனுக்கு பால் ஃபுட்பால் மாரி தெரியும். அவர் அப்படியே பிளாங்க் ஆயிட்டாரு. பால் நேரா வந்து மிடில் ஸ்டிக் அடிச்சிருச்சு. அந்த பால் சொல்லும். ஆ. ஏன் சாட்னர் வந்து இப்போ கரண்டா வேர்ல்ட்லயே பெஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் ம். ஸ்பின்னர்ன்னு ஏன் சொல்றாங்கங்கிறதுக்கு, அந்த பால் ஒரு அத்தாட்சி மாரி. அது சொல்லும் இவரு இந்த பேருக்கு கரெக்ட்டானவரு அப்படிங்கிற மாரி. ம். இதுதான் சாட்னரால பண்ண முடியும். ம். நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். என்ன எல்லாமே கரெக்ட்டா போகுது. இது விளையாண்டுறலாமேன்னு பேட்ஸ்மேனுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். இவரு போடலன்னு. ஆனா திடீர்னு ஒரு பால் போடுவாரு. அந்த பால வந்து யாராலயுமே அத கெஸ் பண்ணவே முடியாது. எங்க போகுது, எங்க வருது ஏன்னா, அப்படிங்கிறது. அவரு அவர் வந்து அஸ்வின் மாரி நெறைய வேரியேஷன்ஸும் வச்சுல. ஜடேஜா மாரி ஃபட்ன்னு போடுறதில்ல. அதே மாரி அக்சர் பட்டேல் கூட பார்த்தீங்கன்னா, அவரோட ஹிப்ப வளச்சு அக்சர் பட்டேல் நெறைய ஆங்கிள் டெலிவரி போடுவார். இவர் அதெல்லாம் பண்ணவே மாட்டாரு. ஆக்ஷன்லயும் எதுவுமே தெரியாது. அவர் கையிலயும் எதுவும் தெரியாது. ஆனா, அவர் லோட் பண்ணி கரெக்ட்டா இறக்கும்போது, அந்த ஃபிங்கர்ல அவரு விளையாடுறாரு. இத இப்படி ஸ்பீடா போடணுமா? ஏன்னா, இங்க நீங்க ரிஸ்ட்ல திருப்பம்போது, பேட்ஸ்மேனால பிக்கே பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த ஒரு ஆர்ட் அவர் மாஸ்டரி பண்ணி வச்சுருக்கான்னு சொல்லலாம். ஸோ, இந்த மாரி வரும்போது திடீர்னு அவ்வளதான் கிளஸ்டர் ஆஃப் விக்கெட்ஸ் 5 விக்கெட் விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் என்னங்க அங்கேயே அவ்வளதான். நான் நீங்க என்ன சொன்னேன், இது மில்லர் அதுக்கப்புறம் ஒரு கேம் அதான் விளையாண்டார்ல. ஃபர்ஸ்ட்டு அவ்வளோ 360 டார்கெட்னோனே முடிஞ்சு போச்சு மேட்ச்சு. ஆனாலும் ஒரு ஒரு டேக் லைன் ஒண்ணு இருக்கு. ஆக்சுவலி நான் நெறைய பார்த்தேன். "எ சோக்கர் ஹூ நெவர் சோக்ட்" அப்படின்னு நான் ஒரு இது பார்த்தேன். அதாவது ஆமா. டேவிட் மில்லர். நானும் பார்த்தேன். அந்த கில்லர் மில்லர் எப்படின்னா, எல்லா மேட்சும் அடிக்கிறாரு. அதுவும் முக்கியமா நாக் அவுட்ஸ்னா தான் அவர் பண்றாரு. அவர் வந்து உண்மையாவே சவுத் ஆஃப்ரிக்கனா, இல்ல வேற ஏதாவது ஊர்லேருந்து பொறந்து ஆடுறாரான்னு தெரியல. அவருக்கு அந்த பிரஷரே இருக்க மாட்டேங்குது. இங்க ஒரு 100 அ போ 2023 ஆஸ்திரேலியா வேர்ல்ட் கூட. கப் செமி ஃபைனல்ல ஒரு 100 அடிப்பாரு. 2015 இதே நியூசிலாந்து கூட அதுல ஒரு 18 பால் 49 அடிப்பாரு. இந்த மாரி அவர் தான் நாக் அவுட்ஸ்ல அடிக்கிற ஒரே ஆளு. பட் அந்த பக்கத்துல சப்போர்ட்டே இல்லையே. நீங்க அதுக்கப்புறம் வளர்மதி வயசுக்கு வந்தா என்ன, வரலனா என்னன்ற மாரி அவர் ஆடிட்டாரு அந்த ஸ்டேஜ்ல. ஏன்னா மேட்ச் முடிஞ்சு போச்சு. அவங்க அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. பட் ஒரு இல்ல, ஆறுதல் பரிசா ஒரு 100 அடிச்சாரு. இல்ல மில்லரோட இன்னிங்ஸ வந்து நம்ம அந்த கிரெடிட்ஸ எடுக்க முடியாது. ஒரு 67 பால்ல 100 அடிக்கிறங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இருந்தாலும் அது கேமுக்கு எவ்வளோ எஃபெக்டிவா இருந்துச்சுங்கிறது தானே. அவர் லாஸ்ட் 3 ஓவர்ஸ்ல அவரால கண்ட மேனிக்கு பேட்ட வீசினாரு. ஆனா எல்லா ஷாட்ஸுமே ம், நல்லா ம், விளையாண்டு தான் அடிச்சாரு. அவரால அடிக்க முடியுங்கிறப்போ, ஒரு 3 ஓவர்ஸ்க்கு முன்னாடியே அத எப்படியும் தோக்க போறோம். ம். அது ஆல் அவுட் 5 ஓவர் மிச்சம் வச்சு ஆல் அவுட் ஆனா என்ன, ஆகலாட்டி என்ன? அது ஒரு 3 ஓவருக்கு முன்னாடியே அவரு சுத்தி அத விளையாண்டுருந்தாருன்னா, ஏதாவது ஒரு சான்சஸ் பார்த்துருக்கலாம்ல. அது
எனக்கு ஆக்சுவலி அது ஒரு செம்ம பாயிண்ட் நீங்க சொன்னது. ஏன்னா, இதே தான் எனக்கும் தோணுச்சு. நீ எப்படினாலும் தோக்க போற. இதனால உனக்கு நெட் ரன் ரேட்லாம் பாதிக்க போறது கிடையாது. அது வடச்சென்னை டயலாக் தான். ஜெயிக்கிறோமோ, தோக்குறோமோ ம். சண்டை செய்றோன்ற மாரி நீ செய். நீ ஒரு வேள இந்த லாஸ்ட் 3 ஓவர்ஸ் அடிச்சது 40த் ஓவர்லேருந்து அடிக்க ஆரம்பிச்சு, ஒரு வேள அவங்க தப்பா போட்டு ஏதோ ஒண்ணு மிஸ் ஆயி, உனக்கு எல்லாமே நல்லா பட்டு ஒரு அதான் மேக்ஸ்வெல் ஆடுனாரு பார்த்தீங்களா, ம். ஆப்கானிஸ்தானோட. அதுக்குன்னு டபுள் 100 அடிச்சிருப்பாருன்னு சொல்ல ஒரு 150, 160 எடுத்து ஏன்னா டிஃபரன்ஸே 60, 70 ரன்ஸ் தான் தோக்குறதுக்கு. ஸோ என்ன வேணா நடந்திருக்கலாம். பட் அவரு அந்த சான்ஸ் அவருக்கே குடுத்துக்கலையோன்றது நானுமே ஃபீல் பண்ணேன். பட் நெவர்தெலஸ் ஒரு நல்ல 100 அடிச்சுட்டு ஒரு நல்ல செலிப்ரேஷன்லாம் பண்ணாரு. பட் ஆல்மோஸ்ட் கேம் முடிஞ்சு போச்சு. கேம் ஆனா முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க என்ன சவுத் ஆப்பிரிக்கா ஒரு ட்ரிக் என்ன மிஸ் பண்ணாங்கன்னா, இப்ப முல்டர ம், விளையாட வச்சாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, இப்ப ஷம்சியவும் நீங்க எடுத்துட்டு வரல 11ஸ்ல. ம். அப்போ ஸ்பின் ஆப்ஷன்ஸ் ஒரே ஆப்ஷன் ம். மகாராஜ் மட்டும் தான் வச்சிருக்கேன். ஆமா, மார்க்ரம் பார்ட் டைம் ஸ்பின்னர். ஆமா. அப்ப என்ன பண்ணியிருக்கணும்னா, இப்ப பேட்டிங்கும் நம்மளுக்கு இப்ப மொல்டர் தூக்குனா நம்மளுக்கு பேட்டிங் இருக்காது. ம், அப்ப என்ன பண்ணியிருக்கணும், இவங்க ஸ்டப்ஸ கூட கொண்டு ம், வந்திருக்கலாம். ம். ஸ்டப்ஸையும் மார்க்ரமையும் வச்சு ஒரு 10 ம். ஓவர்ஸ் போட ட்ரை ஆமா, பண்ணி, ஆமா. இப்போ ஸ்டப்ஸ் இருந்திருந்தானா அவராலயும் பேட்டிங் நல்லா ஆமா, முல்டர ஆமா, விட ஆமா. ஸ்டப்ஸ் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெட்டர் பேட்ஸ்மேன் தான். ஆமா. அப்படி கூட இவங்க ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கலாம். கரெக்ட். எனக்கெல்லாம் ஏன்னா இவரு சொல்ற மாரி நீங்க சொல்ற மாரி ஏற்கனவே ரபாடா ஒரு ஃபாஸ்ட் பாலர், ம், யான்சன் ஒரு ஃபாஸ்ட் பாலர், ம், இங்கிடி ஒரு ஃபாஸ்ட் பாலர். ம், முல்டர் ஆடுறதுக்கு 4 ஃபாஸ்ட் பால் நீங்க ஆடுறதுக்கு உங்களுக்கு வந்து பேட்டிங்காச்சும் ஸ்ட்ரென்த் பண்ணியிருக்கலாம். இவரு உண்மையிலேயே செம்ம பாயிண்ட் சந்தோஷ் ப்ரோ சொன்னது. ஸ்டப்ஸ் ஆடியிருந்தாங்கன்னா ம். சொல்ல முடியாது. ஸ்டப்ஸ் கிட்ட இருந்து ஒரு குயிக் ஃபயர் 50 வந்திருக்கலாம். ஸ்டப்ஸையும் மார்க்கரமே வச்சு நீங்க ஒரு 10 ஓவர் ஓட்டியிருக்கலாம். பட் அது எதுவுமே அவங்க யோசிக்கவே இல்ல. ஸ்டப்ஸ் மாரி பிளேயர் எல்லாம் எனக்கு பெஞ்சில உட்கார வைக்கிறதுலலாம் அவர ம். எப்படியாவது 11க்குள்ள எடுத்துட்டு வரணும். ம். அவர் அந்த மாரி ம். பிளேயர். ம். அவரு எத்தன மேட்ச் நம்ம ம். பார்த்துருக்கோம். ம். யங் பிளேயர். ஆனா இருந்தாலுமே அவரு நெறைய மேட்சஸ் அவரு சவுத் ஆப்பிரிக்காவும் சரி, ஐபிஎல்லயுமே நல்லா ம். பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நான் கூட சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணிடும். திஸ் டைம் ஃபார் ஆஃப்ரிக்கா அப்படின்னு பாடலாம்னு நெனச்சேன். பட் ஆனா அவங்க வந்து இல்ல, இல்ல இந்த வாட்டியும் ஆஃப்ரிக்கா கிடையாது அப்படின்னு சொல்ட்டாங்க. ஸோ ஐ ஹோப் நெக்ஸ்ட் வாட்டியாச்சு அதாவது நெக்ஸ்ட் T20 வேர்ல்ட் கப் நம்ம ஊர்ல தான் நடக்குது. இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா. அவங்க வந்து இன்னொரு ஒரு வருஷம் காத்திருக்கணும். ஏன்னா இட்ஸ் இட்ஸ் டூ ஹார்ட் டூ பி அன் சவுத் ஆஃப்ரிக்கன் ஃபேன் தான். என்னதான் நம்ம இந்தியன் ஃபேன்ஸா இருந்தாலுமே நியூசிலாந்து ஃபைனல்ஸ் போயிட்டாங்க. பட் எல்லாருமே சவுத் ஆஃப்ரிக்காவுக்காக ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா அவங்க டிசர்விங். ஏன்னா அந்த டீம் வந்து பிடிக்காத ஆட்களே கிடையாது. அவங்களும் வின் பண்ணா நல்லாருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தோணும். பட் அவங்க அவங்க நான் எத வச்சு நியூசிலாந்துக்கு எப்போ எட்ஜ் குடுத்தேன் அப்படின்னா, நியூசிலாந்து எல்லா மேட்சும் ஆடிட்டு வந்திருக்காங்க. இவங்க ம். வந்து ஒரு அன்டெஸ்டட் ஆப்கானிஸ்தான். அவங்கள அவங்களோட ஃபுல் தோற்கடிச்சுட்டாங்க. பொட்டன்ஷியல் எங்கேயுமே இது ஆடவே இல்ல. வரல. எக்ஸ்போஸ் ஆஸ்திரேலியா ஆகல. மேட்ச் ஆடியிருந்தா தெரிஞ்சிருக்கும். பட் ஆஸ்திரேலியா மேட்ச்சுமே வாஷ் அவுட் ஆயிருச்சு. அண்ட் எலிமினேட் ஆன இங்கிலாந்து இவங்களும் அதாவது செத்த பாம்ப எவ்வளோ வாட்டி அடிச்சாலும் ஒண்ணும் பிரயோஜனம் இல்லன்ற மாரி தான் அந்த கேமுமே இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இவங்க வந்து அவங்க ஃபுல் பொட்டன்ஷியலுமே குரூப் ஸ்டேஜஸ்ல காமிக்கல. இதே தான் அவங்களுக்கு T20 வேர்ல்ட் கப்ல இருந்துச்சு. அவங்க ம். நேபாள் மாரியோ, பங்களாதேஷ் மாரியோ, ஸ்ரீலங்கா மாரியோ அண்ட் ஆப்கானிஸ்தான வந்து ஆமா. இதுல பண்ணாங்க. செமி ஃபைனல் ஆடிருப்பாங்க. எஸ். திடீர்னு இந்தியா ஃபைனல்ஸ்க்கு வந்தோனே பிரஸ் த பேனிக் பட்டன். அது வந்து நம்ம வந்து குறைலாம் சொல்ல முடியாது. இது வந்து ஃபிக்ஸ்சர்ஸ் என்ன நம்ம போடுறோமா? அது அவங்களுக்கு அமைஞ்சது. பட் இருந்தாலுமே இந்த மாரி நேரத்தில வந்து இந்த மாரி மேட்சஸ் ஆடாம வரும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்போஷர் இருக்காது. நீங்களுமே ஒரு ஒரு அன்டெஸ்டட் 11ஆ தான் இருப்பீங்க. ஸோ அது வந்து வெளி 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 வெளிச்சமா இந்த இதில தெரிஞ்சது. இந்த செமில தெரிஞ்சது. ஸோ வந்துட்டு நம்ம ஆக்சுவலா வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம முன்னாடியே சொன்ன மாரி நியூசிலாந்து வின் பண்ணி இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்துன்னு ஒரு ஃபைனல் ஒரு பிளாக் பஸ்டர் ஃபைனல் நம்ம குடுத்துருக்காங்க. நம்ம சவுத் ஆப்பிரிக்காவ பத்தி இவ்ளோ பேசுனோம். ஆனா ம். நியூசிலாந்து ஒரு கடந்த ஒரு 15 வருஷமா அ ஐசிசி டோர்னமெண்ட்ஸ்னா கன்சிஸ்டன்ட்டா ம். அவங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துட்டே இருக்காங்க. அவங்களுக்குமே வில்லியங் புது பிளேயர் தான். டெவான் கான்வேவே 2 இயர்ஸா தான் இது நியூசிலாந்து டீம்ல இருக்காரு. ரச்சின் ரவீந்திரா புது பிளேயர். ம். டேரில் மிச்செலுமே 2 இயர்ஸா தான் டீம்ல இருக்காங்க. அவங்களுமே அந்த டிரான்சிஷன் ஃபேஸ்ல இருந்து தான் வந்திருக்காங்க. ஆனா அவங்களால மட்டும் இப்போ இவ அவங்களால மட்டும் ஏன் எப்படி இந்த கன்சிஸ்டன்ட்டா அந்த பெர்ஃபார்மன்ஸ ஆக்சுவலி குடுக்க முடியுது? 2015லேருந்து ம். அவங்க ஒரே ஒரு ஐசிசி செமி ஃபைனல் தான் மிஸ் அவுட் பண்ணது. அது வந்து 2024 T20 வேர்ல்ட் கப். T20 வேர்ல்ட் மத்த கப். எல்லா இதுலயுமே தே வேர் இன் செமி ஃபைனல்ஸ். 15லேருந்து 16, 17 எல்லாத்துலயுமே அவங்க வந்து அவங்களோட பங்களிப்ப குடுத்துட்டே இருந்திருக்காங்க. ஸோ நியூசிலாந்து டிசர்வ் தட். இல்ல நியூசிலாந்து அவங்களுக்கு அந்த கிரெடிட்ட குடுத்தாகணும்ல. ஒரு ம், ம், இந்தியா எவ்வளவு தூரம் ம், சக்சஸ்ஃபுல்லா ஐசிசி ம். ஓடிஐ டோர்னமெண்ட் எல்லா டோர்னமெண்ட் ஓடிஐ மட்டும் இல்ல. T20 எல்லாத்துலயுமே எவ்வளவு கன்சிஸ்டன்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ, அவங்களுக்கு ஈக்குவலாவே ஏன்னா இவங்க பண்ணியிருக்காங்க. எல்லாருமே இங்கிலாந்து பேசுவாங்க, ஆஸ்திரேலியா பேசுவாங்க, இந்தியா பேசுவாங்க, சவுத் ஆஃப்ரிக்கா கூட பேசுவாங்க. நியூசிலாந்துலாம் யாருமே பேசவே ஒரு மாட்டாங்க. சின்ன ஐலேண்ட் ஆ. வெறும் ஒரு 50,00,000 பேர் இருக்கிற ஐலேண்ட். அங்க தமிழ்நாட இருந்து விட அவங்க இதுல பாப்புலேஷன் வந்து கம்மி. வெறும் 50,00,000 ஆ. தான் அந்த கண்ட்ரியிலே இருக்காங்க. ஆனா அவங்க அத வச்சுக்கிட்டு
ஒரு இவ்வளவு தூரம் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வேர்ல்டு ஸ்போர்ட்ஸ்ல குடுக்க ஆக்சுவலி முடியும். சான் நிறைய அவரோட இன்ஸ்டாகிராம் பயோல பார்ட் டைம் நியூசிலாந்து கிரிக்கெட்டர்னு போட்டிருப்பாரு. பட் அவர் தான் கேப்டன். ஒரு பார்ட் டைம் நியூசிலாந்து கிரிக்கெட்டரே ஒரு நேஷன வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் கூட்டு வருதுன்னா, ஃபுல் டைமா இருந்தா என்னலாம் பண்ணுவாங்கன்னு நெனச்சே பார்க்க முடியல. ஸோ கங்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் நியூசிலாந்து அண்ட் நம்ம ஹார்ட் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு போகுது. அதனால தான் நான் சவுத் ஆஃப்ரிக்கா ஜெர்சி வருஷம் வருஷம் அவங்க ஹார்ட்ட மட்டும் தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஓகே. கப்ப வாங்குறது இல்ல. இந்த மாரி பல டீம் இருக்கு. அதுல அது ஒரு டீமு. ஸோ அதனால வந்துட்டு இந்த இந்த வீடியோல நம்ம எல்லாமே ரிவ்யூ பார்த்துட்டோம். இந்த மேட்ச்ல என்னலாம் தப்பு பண்ணாங்கன்னு சொன்னா நம்ம வந்து ப்ரிவியூல அதில ஹைலைட் பண்ணியிருந்தோம். இதெல்லாம் பண்ணாதீங்கப்பா தயவு செஞ்சு ஒரு மேட்சா ஜெயிச்சுட்டு ஃபைனல்ஸ் வாங்க அப்படின்னு. இந்தியாவுக்கு ஈஸியா இருக்கும்ல 2வது பட்சம் தான். பட் அவங்களும் ஃபைனல்ஸ் வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு இது. ஏன்னா அவங்களுமே கன்சிஸ்டன்ட்டா நெறைய ஃபைனல்ஸ் இப்ப என்னதான் இதுல அவங்க எலிமினேட் ஆயிருந்தாலுமே WTC ஃபைனல்ஸ் அவங்க தான் ஆட போறாங்க. ஸோ அந்த மாரி ஒரு ஃபார்ம்ல இருக்கிற டீம் வந்து ஃபைனல்ஸ் வந்தா நல்லாயிருக்கும்னு நெனச்சோம். பட் நம்ம இன்னொரு விஷயமா சொல்லியிருந்தேன். நியூசிலாந்து வந்து ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் கிரிக்கெட்டர்ஸ். அவங்க வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலா அடிப்பாங்க. அது மாரி அடிச்சாங்க. நம்ம என்னலாம் பண்ணணும்னு சொன்னோமோ, அது எல்லாத்தையும் அவங்க பண்ணாங்க. டாஸ் வின் பண்ணாங்க, பேட்டிங் ஆடுனாங்க, நெறைய பெரிய ஸ்கோர் போஸ்ட் பண்ணாங்க. அது டிஃபெண்டும் பண்ணாங்க. ஸோ அதனால வந்துட்டு இந்த மேட்ச் உங்களோட ஃபைனல் தாட்ஸ் என்ன? நெக்ஸ்ட் மேட்ச் கேட்குறீங்களா? இந்த மேட்சோட ஃபைனல் அதான் இந்த மேட்ச் எந்த டீமும் ஸ்ட்ராங்கா அந்த ஒரு நாக் அவுட் ஸ்டேஜ் ஃபியரை வந்து யார் ஓவர் கம் பண்ணாங்களோ அவங்க ஜெயிச்சிருக்காங்க. இனி நம்ம நியூசிலாந்து வெர்சஸ் இந்தியா தான் ஃபைனல் ஆட போறாங்க. அதை பத்தின ஒரு செப்பரேட் வீடியோவும் நம்ம கண்டிப்பா போடுவோம். ஸோ ப்ரோ வந்து அடுத்த வீடியோக்கான கியூ குடுத்துட்டாரு. என்ன அப்டின்னா, நெக்ஸ்ட் வீடியோ என்ன வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, த கிராண்ட் ஃபினாலே ஆஃப் ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 இந்தியா வெர்சஸ் நியூசிலாண்டோட ப்ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ அன்டில் தென் திஸ் இஸ் நாட் அவுட் கிரிக்கெட் பாட்காஸ்ட் பிரசன்டட் பை Pod 61 சைனிங் ஆஃப் ஃப்ரம் சந்தோஷ். ஜீவ பிரகாஷ். தேங்க் யூ.